Hi guys, how are you? I hope so. எல்லாருமே சேஃபாக எல்லாருமே பத்திரமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் கேட்ட கிராமட்டிக்கல் கிளாஸ் யோர் டென்சஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் யோர் டென்சஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கான எஸ்எஸ்சி பேட்ச் அப்படிங்கிறது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்எஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஜாயின் பண்ணுறதுக்கான ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா ada247.com. ஸோ ada247.com போய்ட்டு அதில் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கான எஸ்எஸ்சி சிஜிஎல் பேக் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த சிஜிஎல் பேக்குக்கு இங்கே உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட். அதுவே நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அடிஷ்னலாக 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஜஸ்ட் யூசர் கோட் சக்ஸஸ் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே மினிமம் 35% டிஸ்கவுண்ட் இருக்கும். இன்னும் அதிகமான டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் மை ஓன் கோட் Y205. இந்த கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அடிஷ்னல் அதிகமான டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க and make it useful for you guys also here. ஓகே, இப்போ டென்சஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டென்சஸோட மெயின் கான்செப்டை வந்து நம்ம ஏர்லியர் கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். வாட் ஆர் த திங்ஸ் வி ஹேவ் சீன் இட் ஆல்ரெடி வி ஹேவ் சீன் சம்திங் லைக் 3 ஸ்டெப் லைக் டைம், அதை ஃபாலோ பண்ணி டென்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி யோர் ஸ்ட்ரக்சர். இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். டைம் அப்படிங்கும் போது வி ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் டைமிங், யோர் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் யோர் ஃபியூச்சர். இந்த 3 டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் இருக்கா இல்லையா? இதில் நம்ம ப்ரெசன்டென்ஸ் ஏற்கனவே முடிச்சிருக்கோம் இல்லையா? ப்ரெசன்டென்ஸ் கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 டென்ஸ் உங்களுக்கு இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் இஸ் கோயிங் டு பி யோர் சிம்பிள் டென்ஸ் அண்ட் another one is going to be your past continuous tense. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் டென்சஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் and what are the steps அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஃபோர் தட் ரிமெம்பர் timing must be completely related to past timing illa அப்படினா we cannot go for your answers of the question here. That is the first thing. அடுத்தது simple அல்லது continuous அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். So what is the difference between your simple and continuous அப்படின்றது I think you guys can remember it. One time, two time, any time concept எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் this will be related to only one time. So one time அது related to past அப்படின்னா கண்டிப்பாக simple past தான் உங்களோட ஆன்சர். அதுக்கேற்ற மாதிரி we guys just have to go with your structure. That is the only information we have to move on with it. So இப்போ நம்ம simple past tense ஓட first condition பார்ப்போம். The structure of simple past tense is subject plus V2. This is going to be your structure. So in the structure la affirmative sentences, negative as well as interrogative. 3 different type of sentences irukku. Affirmative is nothing but it is your positive type of a sentence. அதே வந்து negative அப்படினா என்ன? adding a word not. அவ்வளவுதான். Interrogative அப்படிங்கிறது question mark. So as I said earlier, subject plus V2. V2ங்கிறது என்ன? verb. V1 உடைய past tense. So இங்க V1 அப்படிங்கிறது go. அதே மாதிரி V2 அப்படின்னு சொன்னா that's nothing but the word went. So similarly V3 அப்படின்னு சொன்னா it is nothing but the word gone அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி verbs நம்ம பிரிச்சுக்க போறோம். பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி V2 ஃபார்மேட்டை மட்டும் யூஸ் பண்ணா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தட்ஸ் வாட் I went out or he went out. சின்ஸ் இங்க I he எல்லாமே சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் verb சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் ஒரே verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர there is no different kinds of verb in the statement. Fine, this is the first condition you have to remember. And second one, negative sentence. Negative sentence அப்படினா என்ன? just not add பண்ணும். இப்போ நம்ம not அப்படின்றத add பண்ணனும்னா we need a helping verb. helping verb இல்லாம நம்மளால add பண்ண முடியாது. So here your helping verb is nothing but the word did here. So I did not go. Remember திரும்ப V2 verb use பண்ணக்கூடாது. Again we have to use only the V1 format of verb. அதே மாதிரி he did not go. That is your second condition. Interrogative sentence na question mark நம்ம போடணும் இல்லையா? question mark அப்படிங்கும்போது your structure becomes helping verb plus subject other follow பண்ணி you must have your main verb. This is your concept. So அதை base பண்ணி பார்த்தீங்கன்னா did will be the initial word. Did with subject plus V1 which means did I go or did he go அப்படின்ற question na it will be the right question what we must ask in our question here. Okay, இப்போ இதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற usage will check it here. The first usage is going to be action in the past taking place once, never or several times. அதாவது என்ன அப்படின்னா ஒரே ஒரு தடவை நடக்குது இல்ல ரெகுலரா எப்பவுமே நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வீக் வரைக்கும் சொல்றேன் கண்டினியூஸா இருக்கு அப்படிங்கறத சொல்லாம habituate. அதே வந்து இந்த சென்டென்ஸ் இன்னும் ஒன் லைன்ல சொல்லணும்னா habit in the past அப்படின்னு சொல்லணும். habit in the past அப்படின்னு சொல்லும்போது once, never or several times அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுது? all these words are indicating that it is going to be your past tense here. So example, he
visited his parents every weekend. இந்த every weekend அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது? several times. ஒவ்வொரு வீக்கெண்டும் அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. So according to what habit but related to past tense over here. அதனால we are using the past tense word. அதே மாதிரி past taking place one after another. அதாவது ஒன்று முடிச்ச உடனே அடுத்தது நடந்துகிட்டே இருக்கு. பட் எல்லாமே past tense அப்படின்னா again we have to use your past tense verb. That's what example. He came in. அதாவது முன்னாடி இருக்க நடந்துருச்சு, உள்ள வந்துட்டாங்க. took off his shirt, அதுவும் continuous. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா sat down, which is also related to the next condition here, V2 format. So இது எல்லாமே வந்து past tense action. Similarly அடுத்த condition பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கு பட் டேக்கிங் பிளேஸ் இன் த மிடில் ஆஃப் நடுவில் ஒரு ஆக்ஷனோட நடக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வென் ஐ வாஸ் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், நான் சாப்பிட்டுட்டு இருந்த டைமிங்கில் ஃபோன் சடனாக ரேங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமிங்கில் நடந்துச்சு. ஆனால் ரெண்டுமே வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். என்ன ரெண்டு இன்சிடென்ட்டுமே முடிஞ்சிருச்சு. there is no present related over here. So present relation இல்லாததுனால everything will be related only with your past tense. So according to what, just remember when அப்படிங்கிற word வந்துச்சு அப்படினாலே when is always used to indicate your point of time. So when it is used to indicate the point of time can be in two different conditions. One can be in your past tense and another one can be in your future. So just remember past tense அப்படினா your structure will be in the format of subject plus V2. In case if it is in the future அப்படினா it will be always in the format of subject plus will or shall. These are the two conditions what we have to remember. And now moving on with the final and the fourth point is if statement. If I'm having your if statement அப்படின்னு வரும்போது there will be around 4 different conditions. So 4 conditions உங்களுக்கு இருக்கு. அதுல second condition என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will just indicate your pastல but it will be like unreal situation அப்படின்னு சொல்லுவாங்க. We used to say as unreal situation, which means like it is never going to happen. அது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டோம்னா there is no possibility அப்படின்னு தான் சொல்ல முடியும். If the possibility is less than 5% or less than 25% அப்படின்னா such type of a situation can be considered as unreal situation. Just see here, if I had a lot of money I would share it with you. அதாவது என்கிட்ட நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா உனக்கு நான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லு, which means right now and never I'm going to have it over here. So எப்பவுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷனுங்கிறதுனால we used to say this is unreal. Unreal situation always will be in your simple past tense. So these are the conditions what you have to remember related to simple past. Fine. And now moving on with your next one. So I think watch பண்றவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். If you guys are having any doubt or any queries related to this one, just kindly comment below over here. Don't forget to give the comment. And மறக்காம லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. Don't forget it, okay? And now moving on with the next point here, a definite point of time. A definite point of time, as I said right now, இப்போ நம்ம when அப்படின்னு எடுத்தோம் இல்லையா, when is related to point of time. Similarly a definite அப்படின்னா என்ன, the words like last week அப்படிங்கிறது மட்டும் இல்ல. See here again when அப்படிங்கிற word இருந்துச்சுனாலே that will always indicate your point of time. And next word is yesterday, 6 weeks ago. So similarly we have like this week அப்படின்னு கொடுப்பாங்க. There are many words we used to have it for your past tense here. If such type of words are present over here, those words will be considered for the point of time. So if it is a point of time, then always your answer will be either past tense or future, as I said earlier. So here we'll consider only for past tense. So they based on that we saw a good film last week. அதாவது இந்த last week அப்படிங்கிறது it is indicating point of time. So point of time அப்படின்னு வந்துச்சுனாலே your answer will be something related only to your simple past tense. So saw will be the right answer of this one here. And moving on with the next one, yesterday I arrived in Geneva. So நேத்து அப்படிங்கிற இந்த word வந்து பாத்தீங்க அப்படின்னா point of time indicate பண்ணுது and that to a particular time. So particular time and that to yesterday அப்படின்னு சொல்லும்போது it will be again indicating your one time which is related to past tense. So answer will be simple past. Remember இந்த point of time அப்படிங்கறத நம்ம சிம்பிளா இன்னும் ஒரே wordல சொல்லலாம், which is nothing but one time. இது எல்லாத்தையுமே நம்ம one time that is related to past tense அப்படின்னு கூட சொல்லலாம். These are the conditions here. Similarly இந்த frequency oriented words அப்படின்னு சொன்னோம்னா frequency oriented words, what are the words we are having it over here? So frequency oriented words here we are having the frequency oriented words like often, sometimes, always இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அண்ட் ஹியர் இங்கே வந்து ஏன் மேம் இந்த இடத்துல வாக்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வாக்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம்னு சில பேருக்கு டவுட் வரும். ரிமெம்பர் இங்கே வந்து ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் இட்ஸ் நாட் லைக் ஐம் கண்டினியூஸ்லி வாக்கிங் ஓவர் ஹியர். இட் இஸ் ஜஸ்ட் இண்டிகேட்டிங் லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹோம், அவ்வளோதான். அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. யூ ஆர் நாட் மூவிங் பியாண்ட் தட். ஸோ வெறும் இன்ஃபர்மேட்டிவாக மட்டும் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் ஷுட் நாட் பி இன் கண்டினியூஸ், இட் ஷுட் பி ஒன்லி இன் யோர் சிம்பிள் டென்ஸ்.
okay, I often brought my lunch to school. I often brought அப்படினா என்ன just எடுத்துட்டு வரது அப்படிங்கிற ஒரு information தான். So that is no progressive. If action is not in progressive, please avoid using your continuous tense. So the basic overall இதில் நான் 2 points சொல்லணும் அப்படினா just remember only one point here. Always point of time will be there. If point of time is present, sentence will be related to point of time and that too related to past tense அப்படின்னு சொன்னாங்கன்னா simple past will be your answer. This is the first condition. And coming with your second condition அப்படின்னு சொன்னா actions and the habitual statements, and there are many conditions over here. அந்த மாதிரி இருந்தாலும் will use your past tense over here. And last but not least, if we are having if condition இருந்தாலும் we have to use it. And remember இது எல்லாத்தையும் ஓவராலா ஒரே பாயிண்ட்ல சொல்லணும்னா sentence related to one time and that too related to past tense. That is the only condition you have to remember. Just look at this example statement. I finished work, walked to the beach and found a nice place to swim அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஆல்ரெடி நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இன்டைரக்டாக வந்து பாஸ்ட்னு இண்டிகேட் ஆயிடுச்சு சென்டென்ஸில். ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ வில் கன்சிடர் for your past tense here. But how long it is happening? Only at that particular time it was happening, not at earlier time or later. கண்டினியூஸாக நடக்குது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. I have completed, that's it. So completed அப்படின்னு வரும்போது it should be only in your simple past because it is only one time and there is no progression also here. அதனால finished, work முடிச்ச செகண்டே walked, which means I'm not continuously walking. அங்க நான் போயிட்டேன் அப்படின்னு ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. and I just found a new place, ஒரு இடத்தை ஐடென்டிஃபையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so according to what everything is related to past tense. If all the entire statements are related to past tense, all the word continuously should be mentioned only with simple past. There should not be any other interrupted word in between here. அதை தவிர வேறு ஏதாவது interrupted word யூஸ் பண்ணீங்க அப்படின்னா definitely it is grammatical a very big mistake over here. So please avoid such type of a mistake in your exams. Okay, and I think second example you guys can get it what was the point here, right? And now moving on with the next condition, past continuous tense. So past continuous அப்படின்னு வரும்போது the main condition is not sentence will be related to one time with progress. Progressive அப்படின்னு வந்துச்சுனாலே கண்டிப்பா அந்த இடத்துல continuous definitely will be there. That is the only clue you have to remember. One time with progress, additionally that should be related to past. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு clue. இந்த clue satisfy ஆச்சு அப்படினாலே answer will be always related only with your past continuous tense here. Okay, so try to remember this concept. It is the only point you are going to remember it. Now the example or the structure, இதனோட structure என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா subject plus was are were with V4. This is the only condition here. இதுல helping verb அப்படின்னு எடுத்தீங்கன்னா was are were is your helping verb. Affirmative sentence as we know already it is your positive sentence. So அதனோட positive method. I was traveling regularly அப்படின்னு கூட சொல்லலாம். Traveling regularly in my childhood அப்படின்னு சொல்லலாம். So இந்த மாதிரி in my childhood add பண்ணா automatically past tense அப்படின்னு வந்துருமா? அதே மாதிரி he was working. Negative is nothing but adding a word not with helping verb. So I was not working or he wasn't working. ரெண்டுமே correct தான். And coming with the next one, interrogative sentences அப்படின்னு சொல்லும்போது sorry it is not have, it should be was I been working, not was I work. Okay, was I working அப்படின்றது தான் question. It is not have I been, its structure is wrong over here. அதே மாதிரி was he working will be the next condition here. Okay, similarly past continuous tense எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெரி ரொம்ப சிம்பிள். இதில் காமனாக ரெண்டு வேர்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. One is going to be the word when and another one is going to be the word while here. While will be used to indicate your simultaneous action and when will be used to indicate your point of time. ஒரு point of timeல இன்னொரு action வரும்போது கண்டிப்பாக அது past tenseல தான் இருக்கும். And similarly it will be in progress also over here. So இந்த மாதிரி conditions நீங்கள் analyze பண்ணீங்கன்னா it will be very easy and you can easily score the mark also for you guys here. Okay, and now interrupted action in the past. நடுவுல வந்து interrupt பண்ணது. See here, when she called. அந்த when she called அப்படிங்கறது interrupted action. So this is indicating your point of time. எந்த டைமிங்ல அவங்க கூப்பிட்ட டைமிங்ல what I was doing at watching TV. So it indicates it is your progress action. So was watching will be the right one here. அதே மாதிரி when the phone rang, அந்த phone அடிச்ச டைமிங்ல what was happening. She was writing a letter. So again was writing indicates your past continuous tense. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு specific time as an interruption நடுவுல
ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இன்ட்ரப்ட் ஆகுறாங்க அப்படின்னு வரும்போது இன்ட்ரப்ஷன் அண்ட் தட் டு அ ஸ்பெசிஃபிக் டைம் அப்படின்னு வந்தால் எகெயின் வில் கோ ஃபார் யர் பாஸ்ட் கண்டினியூஸ். ஹியர் லாஸ்ட் நைட் அட் 6 PM ஐ வாஸ் ஈட்டிங் டின்னர். இதே வந்து லாஸ்ட் நைட் அட் 6 PM we can say last night at 6 PM I ate dinner அப்படின்னு சொன்னாலும் there is no error, both are right because I was eating நாலும் continuous அப்போதைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் or I had அப்படின்னு சொல்லலாம். So both will be right for this one. There is no error with both the statements here. Okay, it depends on the action what was happening. அது continuously நடந்திருக்குன்னு சொன்னா we have to use your continuous tense. If not, just informative அப்படினா it will be the right answer of that question here. Okay, and similarly at midnight we were still driving through the desert. அதாவது பாருங்க at midnight அதாவது midnight ஆனாலும் still the word still is indicating it is in progress. So when it is indicating in progress, we have to use again your verb plus 4 V4 format, which is your ing format here. Okay, so we is again plural subject will be followed by the plural verb. We were still driving அதாவது pastல போயிட்டு அதாவது அந்த midnight ஃபுல்லாவே we were driving அப்படின்னு indicate பண்ணிருக்காங்க. Okay, so moreover questions are easy, I think so. Another one, parallel action is nothing but as I said earlier, while is simultaneous, right? And the simultaneous அப்படிங்கிறது தான் we used to say as sorry guys parallel actions. So simultaneous அப்படிங்கிறது தான் we used to say as a parallel actions over here. Okay, now example இங்க பாருங்க again we have while he was making dinner. அவங்க மேக் பண்ணிட்டு இருக்கும்போது I was studying. What was happening? Both the timing ரெண்டுமே ஒன்று ப்ராக்ரஸில். while has some different conditions over here. So while மொத்தம் 3 conditions நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது கண்டிப்பாக while is a conjunction word. So since it is a conjunction, we'll have 2 different statement. So இப்போ statement 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, another one statement 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. Which means whileக்கு அப்புறம் இருக்கிறத we can say as your conditional statement. And before that we can say it as your main statement over here or main sentence or main verb அப்படின்னு கூட சொல்லலாம். So main statement. இப்போ இந்த conditional statement whatever we are having it over here, main statement எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் conditional statementum நம்ம பண்ண முடியும். If main statement is past continuous tense, again definitely this also will be in your past continuous, or we can sometime can be in your simple past also here. ரெண்டு conditionமே இதுக்கு match ஆகும். Okay, so conditional statement continuously இருந்துச்சுனாலும் main statement can be either in continuous or it can be in your simple past. So both the conditions will be agreeable for this statement here. Okay, and now இதில் பார்த்தீங்கன்னா while he was making dinner I studied அப்படின்னு சொன்னாலும் the answer is right here, or while he was making dinner I was studying சொன்னாலும் the statement is exactly right. There is no error with both the statements here. Similar for all the conditions. Okay, repeated action is nothing but like regularity. And regular நடக்கிற சில விஷயங்கள தான் we used to say it is your repeated actions. Okay, he was always, இந்த always அப்படிங்கிறது regular. So regularவே லேட்டா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சா, so automatically it becomes regularly it is happening. It's not indicating it is done over or informative அப்படின்னு கிடையாது. Regular happening அப்படிங்கிறதுனால we must use your continuous tense. And coming with the next one, constantly, again this indicates it is regular action here. So repeated, in the constantly, always, repeatedly இந்த மாதிரி words எது வந்தாலுமே it will be indicating that simultaneous அப்படிங்கறத விட often occurs. So the often occurs can be used with your continuous tense. Okay, and now moving on with your next one. Fine, there are some few more questions I'm just having for you guys here, so just try to answer the question based on this. இதில் பார்த்தீங்க அப்படின்னா when I do the washing up I break the plate அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க when அப்படிங்கிற வேர்டு இருக்கா, when இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் ப்ரெசன்ட் டென்ஸ், ஒரு ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட்லயும் இன்னொரு ஆக்ஷன் கண்டினியூஸ்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. when I was doing the washing up, right, I broke a plate அந்த இடத்துல, because this indicates continuous progress, but this statement indicates it is not a progress, it is information. So information அப்படினா simple past, progress அப்படினா it should be always only with your continuous action. Similarly while அப்படினு வந்தா என்ன, ரெண்டுமே நமக்கு continuous tenseல இருக்கணும்னு சொல்லிருக்கோம் இல்லையா. So according to it here, while Tom was playing the piano his mother was doing the washing up. So this answer is right now here. And coming to the third one, some juice, and then he இதில் பார்த்தீங்க அப்படின்னா there is no progress action, it's completely informative. So complete information அப்படின்னா டெஃபினட்டாக simple past tense தவிர வேற word யூஸ் பண்ண முடியாது. So he drank some juice and then he
ate a few chips அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி Tier 1 பேப்பரில் questions கேட்பாங்க. ஸோ கைண்ட்லி ரிமெம்பர் த questions clearly. உங்களுக்கான batch again I'm remembering you guys here. Your batch is waiting for you guys. Don't forget to use the code Y205 to just join your batch. Okay, உங்களுக்கு offer வந்து குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் தான் இருக்கும், not for more days. So please kindly try to use the offer and make use of your future also here. And now I have dinner when I suddenly hear. இங்க பாருங்க when again here. when இருந்துச்சுனாலே கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ்லியும் ஒரு சென்டென்ஸ் வந்து டெஃபினட்டா பாஸ்ட் டென்ஸ்லயும் இருக்கும் அப்படின்றது you know it here, right? So I suddenly heard. ஏன்னா hear அப்படின்னு வரும்போது you guys know what it is, just an information. காது கேட்கறத மட்டும் சொல்ல முடியும். There is no hearing. I'm just listening. Listening nu sollalam, but hearing can never be your answer over here. I'm listening to you na da gavanikiren, but hearing abindrathu just kaadula kekkiradhu mattum da. So according to what I was having dinner when I suddenly heard a loud bang. And the next statement, when my father worked in the garden, our old friend passed by to see him. அதாவது எப்போ எங்க father working அப்படின்னு கூட சொல்லலாம். My father was working in the garden, our old friend passed by to see him. It was passed by to see him because it is informative. So total na munadi sonna madri da. If sentence is looking like information, verum informative ah irukku அப்படினா always use only your simple tense. In case அதே sentence வந்து progression ah இருக்கு அப்படினு சொன்னாங்கனா go for continuous tense. These are the only answers you have to remember. And I have few more questions for you guys here. Another 5 more questions. These questions I'm just giving you as your homework here. You guys have to make all the answers of this 5 question and just post me in my comment. I'll just make you whether you guys are making it right or not here. Okay? And I hope so. In the video உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். In the next video we'll see something more about your past perfect and past perfect continuous, and I hope the video will be useful for you and it will be understandable also here. Okay, and thank you for watching my session and watching our channel also here. Again I'm repeating it, don't forget your SSC batch. Your Tier 1 batch has been already started for you guys, so rush up fast to get your discount here. illa அப்படினா definitely discount கிடைக்காம போயிடும் and later you don't feel it. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கல அப்படின்ற வருத்தத்துல கொண்டு போய் விட்றாதீங்க. So kindly join by using the code Y205. So மறக்காம ஒரு like and just kindly share with your friends. Subscribe பண்ணாதவங்க எல்லாரும் subscribe பண்ணிடுங்க. And if you guys feel any comments or anything, just comment below. Don't forget to comment below here. இதனோட PDF format இந்த வீடியோக்கு கீழேயே இருக்கும். So kindly get the conditions, everything properly announced it. Fine. And thank you for watching my session.